என் உயிரிழமையிலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். சிதம்பரம் மக்களவை தொகுதி 2024 எல்லோராலும் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் பாஜக அந்த தொகுதியில களம் காணுவது, அதே போல திமுக கூட்டணியில விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அங்கு நிற்பது. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் தான் சிதம்பரம் தொகுதியின் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். மீண்டும் அவர் அங்கு களம் காணுகிறார். கடந்த முறை இவருக்கு எதிரில் அங்கு போட்டியிட்டது அதிமுக. இந்த முறை இவருக்கு எதிரில் அதிமுகவும் இருக்கிறது, பாஜகவும் இருக்கிறது. அதனால திருமாவளவன் அவர்கள் சுலபமாக வெற்றி பெற்று விடுவார் சிதம்பரத்தில் அப்படின்னு விசிகாவின் தொண்டர்கள் கொக்கரிக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற வேண்டிய ஒரு தலைவரா அப்படின்னா கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற வேண்டிய தலைவர் தான். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பவராக இருந்தால் அவர் வெற்றி பெற வேண்டிய தலைவர் தான். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலை பாதுகாக்கின்ற ஒரு தலைவராக இருந்தால் அவர் சிதம்பரத்தில் வெற்றி பெற வேண்டிய தலைவர் தான். என்ன சண்முகம், அவர் வந்துட்டு எழுச்சி தமிழரு, புரட்சி தமிழரு, பட்டியலினத்து மக்களின் பாதுகாவலரு. அவரை போயிட்டு இந்த மாதிரி பேசலாமா சண்முகம் அப்படின்னு சண்முகம்னு நீங்க கேட்கறது என் காதுல ஒலிக்குது. அவர் பட்டியலினத்து மக்களின் பாதுகாவலராக இருந்தா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவனை ஏன் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு கழுவி 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 ஊத்துறாரு? அந்த ஏர்போர்ட் மூர்த்தி கழுவி கழுவி ஊத்துறத அந்த பட்டியல் சமூகத்து மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக யாருமே பேச முன் வரல? சமீபத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவனை பத்தி பேசியிருந்த ஒரு காணொலியை பார்த்தேன் நானு. திருமாவளவனை விட ஒரு அயோக்கியன் இந்த அரசியல் களத்துல யாருமே இல்லை அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றாரு. ஏர்போர்ட் மூர்த்தி யாரு? பறையர் சமூகத்து மக்களுக்கு இன்றைக்கு அவர் தான் ஒரு பாதுகாவலன் அப்படின்னு பறையர் சமூகத்து மக்கள் பேசுறாங்க. ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய வார்த்தைகள் நேர்மையா இருக்குதுன்னு பறையர் சமூகத்து மக்கள் நினைக்கிறாங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் பறையர் சமூகத்துக்கான தலைவரே இல்லை அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயாவோடு இணைந்து பயணித்த காலம் வரையில் திருமாவளவனுடைய அரசியல் பயனும் நீதியும் நேர்மையும் கொண்டதாக இருந்ததாக தமிழ்நாட்டு மக்கள் எண்ணினார்கள். எப்பொழுது கருணாநிதி கொம்பு சீவி திருமாவளவனை ஒரு சாதி வெறியராக மாற்றினாரோ அதன் பிறகு தமிழ்நாட்டில் திருமாவளவனுடைய அரசியல் களம் திசை மாறி இன்றைக்கு சாதி களமாக மாறி நிற்கிறது. சனாதனத்தை வேறறுக்காமல் என் வாழ்க்கை விடாது அப்படின்னு சொல்ற திருமாவளவன் ஏற்கனவே 2-5 ஆண்டுகள் வெற்றி பெற்றது சிதம்பரம் தொகுதியில தான். ஆனா அந்த சிதம்பரம் தொகுதிக்கு இது வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு அந்த தொகுதி மக்களை கேட்டா காரி துப்புறாங்க. சிதம்பரம் தொகுதி பஸ் ஸ்டாண்ட காட்டுறாங்க. உதாரணத்துக்கு இது ஒரு பெரும் நகரத்தின் பஸ் ஸ்டாண்டு. ஒரு புகழ்பெற்ற நடராசர் கோவில் இங்கு இருக்கிறது. இந்த கோவிலை கண்டுகளிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வந்து செல்லுகின்ற ஒரு நடராசர் திருத்தலம் இருக்கின்ற ஒரு தொகுதி இது. இந்த தொகுதியில இந்த சிதம்பரம் பெருநகர்ல இருந்து பக்கத்தில் உள்ள மாநிலங்கள் கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம் உட்பட இங்க இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் சிதம்பரத்துல இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆனா இந்த பேருந்தோட லட்சணத்தை பாருங்க அப்படின்னு அந்த மக்கள் காட்டுறாங்க. சிதம்பரத்து மக்கள் 2009 வெற்றி பெற்றீங்க, ஒன்னுத்தையும் செய்யல. 2019 வெற்றி பெற்றீங்க, ஒன்னுத்தையும் செய்யல. தொகுதி மக்களையே போய் பார்க்கல. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் போய் தொகுதி மக்களை பார்த்திருக்கிறதாக பல மக்கள் பேசுறாங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க போய் தொகுதி மக்களை பார்க்கறது கூட அந்த தொகுதி மக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அடியாட்களோட போய் நீங்க ஓட்டு கேட்கறதாக மக்கள் சொல்றாங்க. இதுல கமலஹாசன் அவர்கள் போயிட்டு திருமாவளவனுக்காக வாக்கு சேகரிச்சிருக்காரு நேற்று. அதுல கமலஹாசன் திருமாவளவனை உச்சி குளிர்ற அளவுக்கு புகழ்ந்திருக்கிறாரு. சிதம்பரம் தொகுதி வாக்கு சேகரிப்புல கமலஹாசன் மாதிரி ஒரு கேவலமான அரசியல்வாதி உண்மையிலேயே பார்க்க முடியாது. 2019 அரசியல் கட்சி தொடங்கின போது ஆட்சி லைட்டை விசிறி அடிச்சாரு டிவி மேல, இந்த கட்சிக்கா ஓட்டு போட போறீங்கன்னு. ஆனா இன்னைக்கு அந்த கட்சிக்கு தான் அவர் ஓட்டு கேட்டு இருக்காரு. 2019 அரசியல் கட்சி தொடங்கின கமலஹாசன் என்ன சொல்லி அரசியல் கட்சி தொடங்கினாரு?
இந்த 2 திராவிட கட்சிகளையும் தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். இந்த கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்ததால தான் தமிழ்நாடு இந்த நிலைக்கு ஆட்சி அப்படின்னு சொன்ன ஒரு கமல். ஆனா இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்கிறார் கமல். ஒரு ராஜ்யசபா சீட்டு, கமலஹாசன் ராஜ்யசபாவில் பாராளுமன்றத்தில் போய் உட்கார போறாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் குழப்பியாச்சு. இப்போ பாராளுமன்றத்தில் போயிட்டு எல்லா இந்திக்காரனையும் குழப்ப போறாரு கமலஹாசன். பாராளுமன்ற சீட்டை திமுக கமலுக்கு கொடுக்க போகுது. அதன் மூலமா கமலஹாசன் பாராளுமன்றத்துக்கு போறாரு. இந்த 2024 தேர்தலில் 2 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது அன்பு மக்களே. அதை வரைக்கும் நம்ம வரவேற்கிறோம். அது என்னன்னா, மக்கள் நீதி மையம் திமுகவோடு சேர்ந்து முடிஞ்சுது அது கதை. இன்னொருத்தர் வந்துட்டு நம்முடைய நாட்டாம சரத்குமார் வந்துட்டு பொத்தி வளர்த்த கட்சியை பிஜேபியோட கொண்டு போய் இணைச்சிட்டாரு. சும்மா ஒன்று இணைக்கலைங்க. பிஜேபியோட 2024 தேர்தல் முடிந்த பிறகு அவர் எதற்கு இணைத்தார் கட்சியை பிஜேபியிலன்னு அதற்கான விடை எல்லாருக்கும் தெரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக சரத்குமார் தான் வரப்போறார். என்ன சண்முகம் இப்படி எல்லாம் ஒரு குண்டை போட்டுக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. கோவை தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றா அவர் வந்துட்டு மத்திய அமைச்சராக கேபினெட்ல தூக்கி போட போறாங்க அண்ணாமலையை. அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சர் ஆயிட்டார்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநில தலைவர் வேண்டும். அந்த இடத்துல நீங்க தான் நிக்க போறீங்க, வாங்க நான் இருக்கிறேன், அந்த இடத்த உங்களுக்கு நான் உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு அண்ணாமலை நம்பிக்கையை கொடுத்துதான் அவருடைய தும்பிக்கையை உடைச்சி பாஜகவில் கொண்டாந்து சேர்த்திருக்கிறார். அதற்காகத்தான் ராதிகா சரத்குமார் அவர்களை விருதுநகர் தொகுதியில களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை வெற்றி பெற்றால் ராதிகா சரத்குமாரும் மத்திய அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அவர் வெற்றி பெறவில்லை என்றால் மாநில தலைவராக சரத்குமார் ஆவது உறுதி. இப்படி பல திட்டங்களை முன்வைத்துதான் அண்ணாமலையிடம் சாமாக்க அங்க போய் ஐக்கியமானது. சமத்துவ மக்கள் கட்சி என்ன கடைசியா ஒரு முறை சொல்லிடுறேங்க, சமத்துவ மக்கள் கட்சி. இந்த கட்சி பேரை இதற்கு மேல யாரு உச்சரிக்க போறாங்க? ஏனென்றால் அந்த கட்சி கரைந்து பாஜகவோட இணைந்துருச்சு. தமிழ் மாநில பாஜகவின் அடுத்த தலைவரை முதல் முறையாக களத்தில் அறிவித்தது நான் தான். அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழ் மாநிலத்தின் அடுத்த மாநில தலைவரை நான் தான் அறிவிச்சிருக்கேன். இந்த தகவல் உண்மையா பொய்யாங்கிறத பாஜகவில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் கிட்ட கேட்டு பாருங்க. இதில் இருக்கின்ற உண்மை உங்களுக்கே தெரியும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.